உணவுக்காக பிறரிடம் கையேந்தும் நிலை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை பார்க்கும்போது எனது மனம் மிகவும் வருந்துகிறது. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் ருசிக்காக உணவை உண்ணாமல் பசிக்காக உணவை உண்டால் இப்பூமியில் பசி என்ற சொல்லிற்கே இடமில்லை. நம் நாட்டில் ஒரு தனி மனிதனின் உழைப்பிற்கும் ஜிஎஸ்டி, அவன் வாங்கும் பொருளுக்கும் ஜிஎஸ்டி, ஏன் அவன் உண்ணும் உணவிற்கு கூட ஜிஎஸ்டி. இந்த நிலை மாறுமா? மக்களிடையே உள்ள அன்பு, மனிதநேயம், சகிப்புத்தன்மை காணாமல் போய்விட்டதே. இனிவரும் காலம் என்னவாகுமோ? நம் தலைவர்களின் பிரச்சனைக்கான தீர்வுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது ஒரு சர்வதேச கோட்பாடு. 2015 செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் அதாவது UN சபையின் பொதுக்குழு கூட்டத்தில் இது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2030ஆம் ஆண்டிற்குள் வறுமை ஒழிப்பு, பசி இல்லாத உலகம், தரமான கல்வி, சுத்தமான நீர், காலநிலை மாற்றம் உட்பட 17 இலக்குகளையும் அடைய வேண்டும் என்பது இதன் நோக்கம். 193 நாடுகள் ஒன்றிணைந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இலக்காக கொண்டுள்ளன. அதில் உலகின் 80% பொருளாதாரத்தை கொண்ட குரூப் ஆஃப் 20 அமைப்பின் கீழ் உள்ள 20 நாடுகள் இந்த மாற்றத்தை முன்னின்று வழிநடத்தும் மாபெரும் சக்தியாக செயல்படுகிறது. இதில் நமது தாய்நாடு ஒன்று என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை பாதிக்காதபடி திட்டமிட்டு செயல்படுவதாகும். There is enough for everyone's need, not for anyone's greed என்று காந்தி சொன்னதை என்றும் மறக்காமல் செயல்படுவோம். அப்படியே இருங்க இந்த கான்செப்டுக்கு அப்படியே இருங்க. ஃப்ரண்ட் ரோ அப்படியே நீட் டவுன் பண்ணுங்க. மியூசிக் எதுவும் போடாதீங்க. இங்கே கேரக்டர் பண்ண எல்லா கேரக்டரும் பின்னாடி பண்ண எல்லா கேரக்டர்ஸுக்கும் முன்னாடி பண்ண கான்செப்டும் இந்த கான்செப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற பேரண்ட்ஸ் மட்டும் ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். அதில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. மாணிக்கண்ணே நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, அந்த காமராஜரை